ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிதா கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் மஷ்ரூம் கிரேவி பார்க்க போகிறோம். இது நான் சப்பாத்தி, புரோட்டா, ஃப்ரைட் ரைஸ் கூடலாம் சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் ரிதா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மஷ்ரூம் நான் ஒரு பேக்கெட் எடுத்திருக்கேன். இது நல்லா நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணிவிட்டு ஸ்லைஸாக கட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணிவிட்டு இதை நம்ம மேரினேட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணால் தான் இந்த கிரேவிக்கு நல்லாயிருக்கும். இப்போ இது கூட நம்ம அரை டீஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி சேர்த்துருக்கேன். காஷ்மீரி ரெட் சில்லி சேர்த்துனா இந்த கிரேவிக்கு நல்ல கலர் வரும். கரம் மசாலா ஒரு அரை டீஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு அரை டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம உடனே இதை ஷாலோ ஃப்ரை பண்ண போகிறோம். இதை நம்ம அப்படி ஊற வச்சோம்னா தண்ணி விட்டுரும். அதனால் நம்ம ஷாலோ ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டு அதில் நம்ம இந்த மஷ்ரூமை போட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணால் போதும். இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம கிரேவி வைக்கும் போது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம ரெஸ்டாரண்ட்டில் கொடுக்குற மாதிரியே அதே டேஸ்ட்டில் இருக்கும் கிரேவி. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இந்த மாதிரி மேரினேட் பண்ணி நம்ம இந்த மாதிரி லைட்டாக ஷாலோ ஃப்ரை பண்ணும்போது அந்த மஷ்ரூம் ரொம்ப பிளாங்காக இருக்காது. இது ஒரு 2 to 3 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். இப்போ 3 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இதை எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவு ஃப்ரை ஆனால் போதும் மஷ்ரூமு. இப்போ அதே எண்ணெயில் 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்து நம்ம கிரேவிக்கு வணக்க போகிறோம். பட்டர் நல்லா உருகணுன்னே ஒரு அரை டீஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாம். போட்டு அரை டீஸ்பூன் ஜீரகம், 2 பெரிய வெங்காயம் நல்லா சாப் பண்ணது, நம்ம கொஞ்சம் பெருசாக கூட வெங்காயத்தை போட்டுக்கலாம். இது நல்லா ஒரு அரைவாசி வணங்கினோடனே 2 தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக இருக்கணும். அதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி வணக்கி நம்ம கிரேவி செய்யும் போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இந்த அளவு வெங்காயம் வணங்கினோடனே நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு ஒரு 8 முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு சேர்த்தும் போது இந்த கிரேவி நல்ல க்ரீமி கன்சிஸ்டன்சியில் இருக்கும். உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு 3 to 5 மினிட்ஸ் அப்படியே தக்காளி வெங்காயம் நல்லா மேஷ் ஆகணும். இது அப்படியே ஒரு லிட்டு போட்டு மூடி நம்ம ஒரு 3 to 5 மினிட்ஸ் அப்படியே இதை நம்ம விட்டுக்கலாம். 3 to 5 மினிட்ஸ் இருந்தால் போதும். இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி தக்காளிலாம் நல்லா மேஷ் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நல்லா ஆற விட்டு இதை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். பாருங்கள், இந்தளவு மேஷ் ஆனால் போதும். இப்போ இதை நல்லா மிக்சியில் ஆறின பிறகு அரைச்சிக்கலாம். இப்போ அதே பேனில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் விட்டு நம்ம இப்போ கிரேவி செய்ய போகிறோம். இப்போ 2 பட்டை, ஒரு பிரிஞ்சி இலை போட்டு நான் தாளிக்கிறேன். ஏலக்காய் கிராம்பெலாம் போடல. ஒரு பட்டை, ஒரு பிரிஞ்சி இலை போட்டு ஃப்ரை ஆனோடனே நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை நம்ம இதில் ஊற்றிக்கலாம். நம்ம கிரேவிலாம் ஒரே மாதிரி செய்யும் போது ரொம்ப போர் அடிச்சிடும். நம்ம இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செய்யும் போது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும்.
நம்ம போய் ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிடணும்னு இல்லை, நம்ம வீட்டிலேயே இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். காஷ்மீரி ரெட் சில்லி சேர்த்துருக்கேன். காஷ்மீரி ரெட் சில்லி வந்து காரம் கம்மியாக இருக்குது, அதனால் நான் 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. மல்லித்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வெங்காயம் வணக்கும் போதே உப்பு வந்து நம்ம சேர்த்துருக்கோம், அதனால் நம்ம பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு லிட்டு போட்டு மூடி ஒரு 3 மினிட்ஸ் கொதிச்சா போதும். இது ஏற்கனவே வந்து நம்ம வந்து வெங்காயம்லாம் வணக்கியிருக்கோம். இப்போ 3 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு பாருங்கள், எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு கொஞ்சம் மேலே வருது. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க மஷ்ரூமை வந்து இதில் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கன்சிஸ்டன்சி பார்த்துட்டு தேவைன்னா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இது நல்லா கொதிச்சா இன்னும் கொஞ்சம் திக்காகும். இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம காஷ்மீர் ரெட் சில்லி சேர்த்துருக்கிறதுனால நல்ல கலர் வந்து நல்லா சூப்பராக வரும் இந்த கிரேவிக்கு. இது ஒரு 1 மினிட் கொதிக்கட்டும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு லிட் போட்டு மூடி ஒரு 1 மினிட் கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ 1 மினிட் ஆனோடனே நம்ம வந்து இன்னும் கரம் மசாலாவும் கெஷூர் மேதியை சேர்த்தலை. இப்போ கரம் மசாலா வந்து ஒரு 1/2 டீஸ்பூன். கரம் மசாலா வந்து நம்ம கடைசியில் சேர்த்தும் போது ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். கெஷூர் மேதி வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துனா போதும். நல்லா கசக்கி விட்டு சேர்த்தணும். கெஷூர் மேதி தான் வந்து இந்த கிரேவிக்கு வந்து நல்ல டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் கொடுக்கும். மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியில் வந்து இதுக்கு வந்து நம்ம ஃப்ரெஷ் க்ரீம் கொஞ்சம் சேர்த்த போகிறோம். ஃப்ரெஷ் க்ரீம் வந்து ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துனா போதும். ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துனோடனே ரொம்ப கொதிக்கணும்னு இல்லை, நம்ம அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், சூப்பரான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் மஷ்ரூம் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஏதாவது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.